வணக்கங்க. நான் விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். இப்போ வந்து வாழைத்தண்டில் நாங்கள் பஜ்ஜி போட போகிறோம். வாழைத்தண்டு நிறையா இருந்தது, நிறையா இருக்குது, வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு பிள்ளைங்களுக்கு நான் இந்த பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, பஜ்ஜி மாவு நான் இப்போ பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, அவசரத்துக்கு டக்குன்னு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, அரிசி, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் காரம் எல்லாம் போட்டு வெறும் வீட்டில் இருக்கிற பருப்பை வச்சு தான் நான் மாவு ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு இட்லி மாவு போட்டு இதை வந்து நான் நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாவு வீட்டில் ரெடி பண்ண மாவு இதை வந்து இந்த பாருங்கள், இது வந்து வாழைத்தண்டு நல்லா அடி தண்டை நல்லா இப்படி ஸ்லேஸாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லேஸாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லேஸாக போட்டு இதை பஜ்ஜி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை பாருங்கள், வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி தண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது மாதிரி முக்கி இந்த பாருங்கள், இந்த அவ்வளோதான். அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஏன்னா வாழைத்தண்டு பார்த்திங்களா, தண்டு வேகணும்ல, கொஞ்சம் சிம்மில் வச்சு இது நல்லா அடி தண்டுனா நமக்கு கெட்டியாக கிடைக்கும். நல்ல ஸ்லேஸும் கிடைக்கும். நமக்கு ஸ்லேஸாக நம்ம கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பசங்க குட்டி குட்டியாக கேட்டதுனால நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க குட்டி குட்டியாக தான் வேணும்னாங்க. சரி, பசங்க ஆசைப்படுத்துங்களேன்ட்டு இந்த பசங்களுக்காக குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இந்த பாருங்க, அவ்வளோதான். இது வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. போங்க, இது நல்லா வெந்துச்சு. வெந்தோடனே அது திருப்பி விட்டு பாருங்க, இந்த நல்லா இது மாதிரி எடுத்துட்டு அப்படியே நம்ம இது கூட வந்து காரச்சட்னி, மதுரை காரச்சட்னி வச்சு இது வந்து நல்லா அடித்தண்டுங்க. இந்த அடித்தண்டு வந்து உடம்புக்கும் நல்லது. தண்டு வந்து பிள்ளைங்க பொரியல் பண்ணாலும் கூட்டு பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்க இது பண்ணுதுங்க. வந்து இது வந்து வாழைத்தண்டுங்க. இந்த வாழைத்தண்டில் நம்ம வந்து பஜ்ஜி போட்டிருக்கோம். இந்த பஜ்ஜி வந்து எதுக்கு, பிள்ளைங்க வந்து வாழைத்தண்டு கூட்டு பண்ணாலும் சரி, பொரியல் பண்ணாலும் சரி சாப்பிட மாட்டானுங்க. அதனால் இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நீளமாகவும் போட்டுக்கலாம். இந்த பிள்ளைங்க நாங்கள் பேரம்பேத்திங்க கொஞ்சம் சின்னதாக போடுங்கன்னு சொல்லவும் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கார சட்னினா கொஞ்சம் காரம் தகுந்த மாதிரி வச்சு வெங்காயம், புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் சில்லு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி தாளித்து இந்த காரச்சட்னி. இந்த காரச்சட்னியில் நம்ம வந்து இது வாழைத்தண்டு வந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது. இந்த வாழைத்தண்டு வெந்துடும். நம்ம வந்து பொறுமையாக வேக வச்சோம்னா நல்லா இந்த பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மெலிசாக நம்ம தட்டினோம்னா நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்துடும். அப்படி நம்ம பாருங்கள், இது வந்து இப்படி தொட்டுட்டு நம்ம காரச்சட்னியில் தொட்டுட்டு நல்லா நம்ம சாப்பிட்லாம். இது வந்து தண்டு வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாது. நம்ம பஜ்ஜி போட்டு கொடுத்தோம்னா அவங்க நல்லா இனிமையாக சாப்பிட்டுக்குருவாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஜ்ஜி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.